ஜெப வேளையிலே வந்திருக்கிறவங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, பரலோக தெய்வமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த ஜெப வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனை பகுதியிலும் பாடல் பகுதியும் தேவன் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் தேவன் நீங்கள் செவிசாய்ப்பீராக தகப்பனே. தொடக்கம் முதல் இறுதி வரை தேவன் நீங்கள் ஆளுகை செய்யுங்க. அப்பா, உங்கள் மகிமைக்கும் உங்கள் ஆளுகைக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவினார் இரத்தத்தாலே சுகம் தந்தார்
அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை இணைந்து பாடுவோம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, ஆத்துமா தேவனே உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமா தேவனே உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கெம்பீரித்து சத்தமிடுது. ஆமென், கெம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக நம்முடைய சிந்தனைகளை நாம் ஒருமுகப்படுத்துவோம். கர்த்தர் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையிலே உயர்த்தப்படுவாராக. ஒரு நாள் இயேசு பெதஸ்தா குளத்தின் அருகே அவர் கடந்து சென்றார். அப்பொழுது 38 வருஷமாய் வியாதியோடு இருந்த ஒரு மனுஷனை கண்டு அவன் மேலே மனதுருகி அவன் கிட்ட போய், நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவனை பார்த்து கேட்டார். உடனே அந்த மனிதன் இயேசுவை நோக்கி இவ்வாறாக கூறினான், ஆண்டவரே, இந்த தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. நான் போவதற்குள்ளாக எனக்கு முந்தி ஒருவன் போய் அதில் இறங்கி விடுகிறான். எனவே தான் நான் இவ்வளவு நாளும்
நான் இந்த குளத்தின் அருகேயே நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு சுகம் கிடைக்காதா, என்றைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்காதா என்ற எதிர்பார்ப்போடு கூட நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று. அந்த மனிதன் உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு சுகமடைந்தவனாய் சந்தோஷமாய் அந்த இடத்திலிருந்து அவன் கடந்து சென்றான். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, அவன் எத்தனையோ ஆண்டுகள் அந்த குளத்தின் அருகே அவன் இருந்திருக்கிறான். அவனுக்கு உதவி செய்வதற்கு, அவனை அந்த குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவருக்கு கூட மனம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த நபரை தேடி சென்று அவனை சுகமாக்கி அவனை வீட்டிற்கு அனுப்பினார். இந்த நாளிலும் ஆமென், மனிதர்கள் கண்களிலே நமக்கு ஒருவேளை தயவு கிடைக்காமல் இருக்கலாம். எத்தனையோ பேர் நமக்கு உதவி செய்ய முடியும், ஆனாலும் அவங்க உதவி செய்யாமல் சுயநலவாதிகளாக கூட நாம் முன்பாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பெதஸ்தாவுக்கு இயேசு வந்த பொழுது அவர் அந்த இடத்திலே வேறு வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார் என்று எழுதப்படவில்லை. அவனை பார்ப்பதற்காகவே அவர் அந்த இடத்திற்கு கடந்து சென்றார். இந்த நாளிலும் உங்களை தேடி ஆமென், உங்கள் வீட்டிலே கர்த்தர் இந்த நாளிலே கடந்து வருகிறார். யாருமே எனக்கு விசாரிக்க இல்லை, யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லை என்று நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். அவர் உங்களை தேடி வந்து உங்களை சுகமாக்க, உங்களை ஆமென் சந்தோஷிப்பிக்க, உங்கள் பிரச்சனைகளை வியாதிகளை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி அவருடைய முகத்தையே நாம் நோக்கி பார்ப்போமா? இந்த நாளிலும் அவருடைய அன்பு ஆமென் அது விலையேற பெற்றது. ஆமென், இந்த மாநிலத்திலே ஆமென் சோத்திரம் ஒருவராலும் ஆமென் கொடுக்க முடியாத ஒரு அன்பது. ஆமென், நம்மளை அற்பமாய் எண்ணுகிற மனிதர்களின் மத்தியிலே நம்மளை தேடி வந்து நமக்கு உதவி செய்கிற அன்பு, அந்த அன்பை ஆமென் இந்த காலை வேளையிலேயும் ஆமென் நினைத்து பார்த்து அவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதி தேவன் பலியானாரே. சொல்லுவோமா? உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதி தேவன் பலியானாரே. சொல்லுங்க அவரை பார்த்து. இயேசுவின் மகான் பிதே அதனால அறியலாகுமோ இதற்கின ஏதும் பேரில்லையே
நோக்கி சொல்லுவோமா? எண்ணிலா நன்மைகளை என் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் செய்கிறவரே, இந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். சொல்லுங்க அவரை பார்த்து. சொல்ல முடியும்? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எண்ணி முடியாத அதிசயங்களை, எண்ணி முடியாத நன்மைகளை எங்க வாழ்விலே செய்து வருகிறீங்கப்பா. இம்மட்டும் உதவின எபினேசரே, நீங்க இனிமேல் எங்களை நடத்துங்க என்று சொல்லுவீங்களா? ஆமேன். அவருடைய அன்பு ஒரு நாள் அளவிட முடியாதது. ஆமேன். ஸ்தோத்திரம். ஆமேன். நாம் பாவியாக இருக்கையிலே நம்மளை தேடி வந்து நம்மளை ரட்சித்த அன்பு, நம்ம துரோகிகளாக இருக்கையிலே நம்மளை தேடி வந்து நம்மளை மீட்டெடுத்த அன்பு. ஆமேன். அந்த அன்புக்கு ஈடாக நாம் எண்ணத்தை செலுத்திவிட முடியும். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நான் பாவி என்று என்னை தள்ளாமல் ஆண்டவரே இதுவரைக்கும் என்னை காத்து நடத்தினீரே, உமக்காக நான் வாழக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும், உமக்காக சேவை செய்யக்கூடிய இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய கரத்துல நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? கரங்களை உயர்த்தி ஆமென் தூதர்களோடு சேர்ந்து ஆமென் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை தேடி வந்தவரே, எங்களை ரட்சித்தவரே,
உமக்காக வாழக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்மையே நேசிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்மை விட்டு பின்வாங்காத ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய வல்ல கரத்திலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எல்லா துதிகன மகிமையையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கொரோனா வைரஸின் 3வது அலைகள் தேசங்கள் முழுவதும் அதிகமாக பரவி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இதனுடைய பாதிப்பு ஜனங்களை அதிகமாய் பாதிக்கப்படாதபடிக்கும் இதனுடைய வீரியங்கள் இந்த நாட்களில் முற்றிலுமாக அழிக்கப்படவும் நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையும் தயவும் இரக்கமும் நிறைந்தவரே தகப்பரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேசங்கள் முழுவதும் ஐயா தகப்பரே ஸ்தோத்திரம் பரவி வந்து கொண்டு இருக்கிற கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸின் வீரியங்கள் எல்லாம் அந்த நாட்களிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் முற்றிலுமாக அழிக்கப்பட தேவன் தகப்பரை கிருபை செய்தருள்வீராக. கர்த்தருடைய இரக்கம் இந்த நாட்களிலே ஐயா தேசங்கள் முழுவதும் அப்பா ஸ்தோத்திரம் கடந்து வரட்டும் ஐயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. தேசங்களிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே இந்த நோயின் தொற்றுகளின் வீரியங்கள் அதிகரித்து கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோமே ஐயா. கர்த்தாவே இதன் மூலமாக அநேக ஜனங்கள் கர்த்தாவே இந்த நாட்களிலே பாதிக்கப்பட்டு இருக்கிறதையும் பார்க்கிறோம். கர்த்தாவே அநேக பேர் மரித்திருக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திர இரக்கம் செய்தருளுவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே தகப்பரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் இந்த வைரஸினுடைய தாக்கங்கள் கர்த்தாவே தேசங்களிலே கர்த்தாவே தகப்பரே இன்னும் முற்றிலுமாக அழிக்கப்படாமல் இருக்கிறதை பார்க்கிறோமே அப்பா. அப்பா ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. தேவன் இதை முற்றிலுமாக அழித்து போடுவீராக. கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய தயவும் இந்த நாட்களிலே தேசங்களிலே கிடைக்கட்டும் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வைரஸின் தொற்றுகளை எல்லாம் தேவன் இந்த நாட்களிலே முற்றிலுமாக அழித்து போடுவீராக. தகப்பரே ஸ்தோத்திர. இது எந்த தேசங்களின் எல்லைகளிலும் இல்லாதபடி தேவன் இந்த நாட்களிலே இதை முற்றிலுமாக அழித்து போடுவீராக. கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பரே உமது தழும்புகளினாலே சுகம் உண்டுமே ஐயா. இந்த நாட்களிலே கர்த்தாவே இந்த தொற்றுகளினாலே பாதிக்கப்பட்டு கர்த்தாவே மருத்துவமனைகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய தழும்புகள் இந்த நாட்களிலே சுகம் கொடுக்கட்டும் கர்த்தாவே. கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே இரக்கம் செய்தருளுவீராக. தேசங்களுக்கு இந்த நாட்களிலே தேவன் இறங்குவீராக கர்த்தாவே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் தகப்பரே ஸ்தோத்திரம். இந்த வைரஸுகள் கர்த்தாவே முற்றிலுமாக அழிக்கப்படட்டும் ஐயா. தகப்பரே இது முற்றிலுமாக அழிக்கப்படட்டும் ஐயா. தகப்பரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் இதனுடைய வீரியங்களை இந்த நாட்களிலே தேவன் முற்றிலுமாக அழித்து போடுவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த 3வது அலைகள் எந்த விதத்திலும் எந்த ஜனங்களையும் அதிகமாக பாதிக்கப்படாதபடி தேவனுடைய இரக்கம் கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய குணமளிக்கும் வல்லமை இந்த நாட்களிலே கடந்து வரட்டும் ஐயா. கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்.
கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கம் செய்தருளுவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்மால் மாத்திரமே சகலத்தையும் மாற்ற முடியும் ஐயா. கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் நினைக்கும் பொழுது கர்த்தாவே இந்த வைரசுகள் தேசங்களில் இல்லாதபடி தேவன் அழிக்க முடியுமே அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திர நினைத்தருளுவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திர நினைவு கூர்ந்தருளுவீராகப்பா. கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இதை முற்றிலுமாக அழித்து போடுங்க தேவனே. ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம். இதை முற்றிலுமாக அழித்து போடுங்க இந்த நாட்களிலே அப்பா. இதன் மூலமாக அநேகர் மரணத்தை சந்தித்திருக்கிறார்களே அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேசங்கள் முழுவதும் அப்பா இந்த கொரோனா வைரசுகளின் தொற்றுகளினாலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் அநேக பேர் மருத்துவமனைகளில் இருக்கிறதை பார்க்கிறோமே ஐயா. தகப்பரே இந்த நாட்களிலே தகப்பரே ஒரு சுகம் பெற்று தகப்பரே வீடு திரும்ப தேவன் கிருபை செய்தருளுவீராக. கர்த்தாவே இந்த தொற்றுகள் இன்னும் கர்த்தாவே தகப்பரே ஸ்தோத்திர தேசங்களிலே பரவாதபடி தேவன் இந்த நாட்களிலே இதை முற்றிலுமாக தடுத்து போடுவீராக. கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே அப்பா தகப்பரே ஸ்தோத்திர தேவன் இதை முற்றிலுமாக கர்த்தாவே தேசங்களை விட்டு அழிக்கப் போகிற மேலான கிருபைக்காகவும் இரக்கங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மேலும் நமது குடும்பங்களிலே என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன நெருக்கடிகள் வந்தாலும் கர்த்தரை விட்டு பின் வாங்காமல் விசுவாசத்தோடு தேவனை பின்பற்றுகிறவர்களாக நாம் மாற நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். தகப்பரே எங்கள் குடும்பங்களை இந்த நாட்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமது விசுவாசத்திலே கர்த்தாவை தேறினவர்களாக ஐயா ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் தேவன் இந்த நாட்களிலே மாற்றி அருளுங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம். நீர் மார்த்தாளை பார்த்து சொன்னீரே தகப்பரே ஸ்தோத்திரம், நீ இன்று விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே இந்த நாட்களிலே அப்பா ஸ்தோத்திரம் எங்கள் குடும்பங்களிலே அப்பா நெருக்கத்தோடும் துன்பங்களோடும் துயரங்களோடு இருக்கும் பொழுதும் கர்த்தாவே உம்மை விசுவாசிக்கிற ஜனங்கள் கர்த்தாவே உமது மகிமையை காணத்தக்க கிருபைகளை தேவன் இந்த நாட்களிலே கொடுத்தருளுவீராக. கர்த்தாவே விசுவாசங்களிலே கர்த்தாவே எந்த விதங்களிலே கர்த்தாவே குறைவுகள் இல்லாதபடி கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிற நாளுக்கு நாள் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்திலே பெருகுகிறவர்களாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் தேவன் மாற்றி அருள்வீராக. கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் கலப்பையிலே கை வைத்துவிட்டு பின்னிட்டு பாராதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரம் இருக்க தேவன் கிருபை செய்தருளுவீராக. எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா இந்த நாட்களிலே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பரே விசுவாசத்திலே பெறுகிறவராக கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே தகப்பரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே தகப்பரே குடும்பங்களில் இருக்கிற சூழ்நிலைகள் நிமித்தம் கர்த்தாவே தகப்பரே ஸ்தோத்திரம் பின்னிட்டு பாராதபடி தேவன் தகப்பரே இந்த நாட்களிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரம் மறைத்து பாதுகாத்து கொள்வீராகப்பா. கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் விசுவாச குறைவுகள் எல்லாம் இந்த நாட்களிலே கர்த்தாவே எங்கள் குடும்பங்களிலே முற்றிலுமாக மாற்றப்பட்டு போகட்டும் ஐயா. தேவன் பேரில் உள்ள விசுவாசத்தை பற்றி கொண்டவர்களாக கர்த்தாவே அதை இழந்து போகாதபடி கர்த்தாவே கடைசி வரைக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அதை தகப்பரே ஸ்தோத்திரம் தகப்பரே இழந்து விடாதபடி ஓடுகிறவர்களாக ஐயா
கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் மாற்றி அருள்வீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கர்த்தாவே இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்திலே ஐயா கர்த்தாவை நிலைத்து நிற்கிறவர்களாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் இந்த நாட்களிலே மாற்றி அருள்வீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலே யாரேனும் கர்த்தாவே விசுவாசத்திலே குறைவுகளோடு காணப்படுவார்கள் என்றால் தேவன் இந்த வேளையிலே அவர்களை சந்தித்து மெய்யான தேவன் நீர் என்பதையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உம்மை விசுவாசிக்கும் பொழுது சகலத்திலும் இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குகிற தெய்வம் நீர் என்பதையும் ஐயா ஸ்தோத்திரம் இந்த வேளையிலே அப்பா தகப்பனே அவர்களுக்கு தேவன் இந்த நாட்களிலே காண்பித்தருள்வீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் அவ்வாறு செய்ய போகிற இரக்கங்களுக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்மளோட குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் கையிட்டு செய்யும் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது பாரத்தோடு கூட ஒரு மனதோடு கூட ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே இசப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இசப்பா. இந்த நேரத்திலும் கூட எங்களுக்கு இந்த ஜெபத்திற்காக எங்களுக்கு இந்த நேரத்தை ஆயத்தப்படுத்தினீங்களேப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே இசப்பா. மே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே ஒவ்வொருவரும் செய்யும் வேலைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தாவே ராஜாதி ராஜாவே மே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா இசப்பா. ஒவ்வொருவரும் செய்யும் வேலைகளில் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இசப்பா. நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா இசப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் வேலைகளை செய்யும் போது ஞானத்தோடு நடக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா இசப்பா. மே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா இசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்முடைய வசனம் சொல்லுகிறதே ஆண்டவரே இசப்பா, நீ கையிட்டும் செய்யும் எல்லா வேலைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பா என்று நீங்க சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே இசப்பா. இந்த வசனங்கள் கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்தம் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே நிறைவேற்றப்படட்டும் ஆண்டவரே இசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் தேவைக்கேற்ற ஞானத்தை கர்த்தர் நீங்க இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இசப்பா. ஒரு குடும்பத்தில் கர்த்தாவே கணவன் மனைவி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒரு மனதோடு கூட இருக்கணும் ஆண்டவரே இசப்பா. ஸ்தோத்திரம். வருகிற வருமானங்களை ஞானமாய் செலவிடணும் ஆண்டவரே இசப்பா. அனாவசிய செலவுகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 வீணான செலவுகளுக்கு விலக்கி ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா இசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வருகிற வருமானத்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மீதியாக எடுக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இசப்பா. மே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா இசப்பா. குடும்ப தலைவிகளுக்கு அந்த ஞானத்தை கொடுங்கப்பா இசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆடம்பர செலவுகளுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நீங்க இசப்பா உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் நீங்க துணையா இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வீணான செலவுகள் இசப்பா மருத்துவமனைக்கு என்று செலவழிக்கிறார்களே ஆண்டவரே இசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் சுகமாக்க வல்லவராய் இருக்கும்போது கர்த்தாவே இசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதை விசுவாசிக்கத்தக்கவர்களாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் ஆண்டவரே இசப்பா. வீண் செலவுகளுக்கு கர்த்தாவே ஒவ்வொருவரும் தங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே இசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா இசப்பா. குடும்பங்களை நடத்த கர்த்தாவே கணவன் மனைவி இணைந்து கர்த்தாவே இசப்பா திட்டமிட்டு செயல்படுத்த கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க ராஜா இசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதிரும் புதிருமாக இருக்காமல் கர்த்தாவே ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இசப்பா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீங்க அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே இசப்பா. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாதி கர்த்தாவே இசப்பா. வருகிற வருமானத்துல இசப்பா கர்த்தருக்காக எடுத்து வைக்கவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தாவே இசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கென்று உமக்கான பங்கை எடுத்து வைக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா இசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தாவே. அது உற்சாகத்தோடு உமக்கு கொடுக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா இசப்பா. ஸ்தோத்திரம். அதுவே ஒரு ஆசீர்வாதமாக ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இருக்குமே ஆண்டவரே. இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கர்த்தாவே நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே இசப்பா. நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தர் நீங்க அந்த ஞானத்தை கொடுங்க
ராஜா. இசப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கத்தாதி கத்தாவே ராஜாதி ராஜாவே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஒவ்வொருவரும் செய்யும் வேலைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. அந்த வேலைகளை நிலைத்து நிற்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. இசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொந்தமாக தொழில் செய்கிறவர்களோட தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா. இசப்பா நீங்க எந்த ஒரு நஷ்டங்களும் வராதபடிக்கு இசப்பா அந்த தொழில்களை விருத்தியடை செய்யுங்க ராஜா. இசப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே. இசப்பா ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஒவ்வொரு வேலைகளை செய்யும் போது ஆண்டவரே உம்மிடமிருந்து வருகிற ஞானத்தை பெற்றுக்கொண்டு உம்மிடமிருந்து வருகிற ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு எப்படி இசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எப்படி நடக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் கர்த்தாவே அதன்படி நடக்க உங்க சித்தத்தின்படி நடக்கிறவர்களாக ஒவ்வொருவரும் மாறணும் ஆண்டவரே. இசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இசப்பா ஸ்தோத்திரம் வேலைகள்லையும் எந்த ஒரு தவறுகளும் செய்யாதபடிக்கு மறைவான கர்த்தாவே ஸ்தோத்திரம் குற்றங்களை வேலைகளை செய்யாம இருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீதியின் பாதையில ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கத்தாதி கத்தாவே ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவருக்கும் கத்தாவே நீங்க ஞானத்தை கொடுங்க. இசப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாக கர்த்தர் நீங்க செய்ய போற மேலான கிருபைகளுக்காய் நன்றி. ஒவ்வொருவரும் செய்யும் வேலைகளையும் தொழில்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் கர்த்தாவே இசப்பா ஸ்தோத்திரம் உங்க நன்றி செலுத்த மறக்கவே கூடாது ஆண்டவரே. இசப்பா ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. உமக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் ஆண்டவரே. இசப்பா அதற்கான கர்த்தாவே கிருபையை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தர் நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வீண் செலவுகளுக்கு அனாவசிய செலவுகளுக்கு கர்த்தர் நீங்க விலக்கி பாதுகாக்க போற மேலான கிருபைகளுக்காய் நன்றி. இசப்பா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி அப்பா. எல்லாவற்றையும் உமது கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமையா உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இப்போது நம்ம ஜெபிக்க போகிறதான காரியம் என்னவென்னா, கர்த்தர் நம்மளை கிருபையாய் ரட்சித்திருக்கிறாங்க. நம்முடைய குடும்பங்களில் இன்னும் அநேக நபர்கள் ரட்சிக்கப்படாத நிலையில், நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவுகளில் இன்னும் அநேகர் இயேசுவின் அன்பை ருசிக்காத நிலையில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய ரட்சிப்புக்காக இந்த நேரத்தில் கூட நாம் கருத்தாய் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே எங்களை கர்த்தர் நீங்கள் கிருபையாய் ரட்சித்தீங்களே, பாவ சேற்றிலிருந்த எங்களை கர்த்தர் நீங்கள் தூக்கி எடுத்தீங்களே தகப்பனே. உம்முடைய பிள்ளையாய் கர்த்தர் நீங்கள் எங்களை மாற்றியிருக்கிறீங்களே. இன்னும் கர்த்தாவே எங்களுடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத நிலையில், எங்களுடைய உறவுகளில் ரட்சிக்கப்படாத நிலையில், எங்களுடைய நண்பர்கள் ரட்சிக்கப்படாத நிலையில், எங்களை சுற்றிலும் இருக்கிறதான கர்த்தாவே ஸ்தோத்திர தகப்பனே ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாத நிலையில் இருக்கிறாங்களே தகப்பனே. அவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய ரட்சிப்பு அவர்கள் மத்தியில் கடந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தேவன் தாமே அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் என்ன சூழ்நிலைகளில் இருந்தாலும் உம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் நீங்கள் கொடுங்கய்யா. இயேசுவின் அன்பை பற்றி நாங்கள் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை கொடுங்க. கடினமான இருதயங்களை கர்த்தர் நீங்கள் எடுத்து போடுங்க தகப்பனே. ஏசப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா, எங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களை கர்த்தர் நீங்கள் தொடுங்க. உம்முடைய அன்பு அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் வருகிற யாரையும் நீங்கள் புறம்பே தள்ளுகிற தெய்வன் அல்லவே என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஏசப்பா ஸ்தோத்திர ராஜா, நாங்களும் குடும்பமாய் தெய்வ சமூகத்தில் காணப்படுகிறவர்களாக ஏசப்பா ஸ்தோத்திரம், அதற்காக தடையாக என்னென்ன காரியங்கள் காணப்படுகிறதோ தேவன் தாமே அதெல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஏசப்பா, இந்த நாளில் கர்த்தர் நீங்கள் கிருபையாய் அவர்களை ரட்சித்து உம்முடைய மந்தையிலே கர்த்தர் சேர்த்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நரக ஆக்கினைக்கு நின்று நீங்களாக்கி தேவன் தாமே எங்களுடைய உறவுகளை எங்களுடைய நண்பர்களை கர்த்தர் நீங்கள் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஏசப்பா கர்த்தர் நீங்க தொடுங்க, கர்த்தர் நீங்க தொடுங்க. உம்மை கண்டு கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நீங்க கொடுங்க ஐயா. அநேகருக்கு கிடைக்காத மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே. உம்மை அப்பா என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்களே தகப்பனே. ஏசப்பா இன்னும் அந்த அன்பை பற்றி அறியாத நிலையில் இருக்கிறதான எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக அந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க தொடுங்க. உம்முடைய பிள்ளையாய் கர்த்தர் நீங்க தெரிந்தெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு உணர்வின் ஆவியை கொடுங்க ஐயா, ஒரு உணர்வின் ஆவியை கொடுங்க ஏசப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்குள்ளாக கடந்து வரட்டும், உம்முடைய அன்புக்குள்ளாக கடந்து வரட்டும் தகப்பனே. ஏசப்பா நீங்க ஒருவரே மெய்யான தேவன் என்று கண்டு கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கொடுங்கப்பா. ஆவியானவரே, குறைவுகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க ஏசப்பா. உம்மை ஏற்றுக்கொள்ள படிக்கு என்ன சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டு இருக்கிறாங்களோ ஏசப்பா, எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நீங்க மாற்றி போட்டு உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாக, உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக ஆவியானவரை எப்படியாகிலும் உம்மிடத்தில் கிட்டி சேரத்தக்கவர்களாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ரட்சிங்க ஐயா, கர்த்தர் ரட்சிங்க, ஒவ்வொருவரையும் ரட்சிங்க. அனுதினம் நாங்கள் பழகுகிறதான எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய உறவினர்கள், எங்களை சுற்றிலும் இருக்கிற எங்களுடைய அண்டை அயலகத்தார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க தொடுங்க தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரையா, நீங்க தொடுங்க. உம்முடைய ரட்சிப்பு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி போகவில்லையே தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரையா, உம்முடைய ரட்சிப்பு கர்த்தாவே அவர்கள் மத்தியில கடந்து செல்லட்டும். உம்முடைய பிள்ளையாய் மாறக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நீங்க கொடுங்க தகப்பனே. உம்முடைய அன்பின் கயிறுகளால் கர்த்ததாமே கட்டி இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஏசப்பா யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நாங்களும் கர்த்தாவே குடும்பமாக கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து வருகிறவர்களாக, உம்மை சேவிக்கத்தக்கவர்களாக கர்த்தர் நீங்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்கள்ல அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் நீங்க தாங்கய்யா. ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுடைய குடும்பங்களிலே தேவனை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில என்னென்ன காரியங்கள், கட்டுகளா, உபத்திரவங்களோ எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க மாற்றி போட்டு தேவனுடைய அன்பை எப்படியாகிலும் என்னுடைய உறவுகள், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் நீங்க கொடுங்க தகப்பனே. உம்முடைய பிள்ளையாய் மாறக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுங்க. தேவரீர் செய்ய போகிற மகத்தான நன்மைகளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு காரியத்திற்காக கூட நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய குடும்பங்களில் தினமும் சமாதானமின்றி காணப்படுகிறத பார்க்க முடியுது. குடும்பங்களிலே ஒரே குழப்பங்கள், பிரச்சனைகள், இப்படியாக பல பிரச்சனைகளோடு இருக்கிறதான அநேக குடும்பங்கள் உண்டு. இந்த நேரத்திலே நம்முடைய குடும்பங்களில் சமாதானம் வரும்படியாக, தேவன் அந்த சமாதானத்தை கட்டளையிடும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக குடும்பங்களில் கர்த்தாவே ஸ்தோத்திரம், சமாதானத்தை இழந்த நிலையில் பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு இருக்கிறதான அநேக குடும்பங்கள் உண்டு. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலவித பிரச்சனைகளினால ஜனங்கள் சிக்குண்டு இருக்கிறத பார்க்கிறோமே. கடனின் நிமித்தமாக குடும்பங்களிலே சமாதானத்தை இழந்து நிற்கிற ஜனங்கள் உண்டு. பிள்ளைகளின் நிமித்தமாக குடும்பங்களிலே சமாதானத்தை இழந்து நிற்கிறதான ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. தொழில்களிலே நஷ்டம் ஏற்பட்டது நிமித்தமாக குடும்பங்களிலே சமாதானத்தை இழந்து நிற்கிற ஜனங்கள் உண்டு. என்ன சூழ்நிலைகளில் இருந்தாலும் ஆவியானவரே, எல்லாவற்றையும் அறிகிறதான எங்கள் தெய்வம், ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் தேவன் தாமே ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானக்காரர் நீங்க தகப்பனே. ஏசப்பா நீங்க கொடுக்கிற சமாதானத்தை ஒருவரும் பறிக்க முடியாது. என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் ஒரு நிறைவான சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. என்ன சூழ்நிலைகள், பிரச்சனைகளோடு இருந்தாலும், சத்ருவானவன் எப்படிப்பட்டதான காரியங்களை உண்டு பண்ணி சமாதான குலைச்சல் ஏற்படுத்தினாலும், தேவன் அந்த குடும்பத்தில் தலைவராக இருந்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களில் ஏசப்பா ஸ்தோத்திர ராஜா, பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற சத்துருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே ஏசப்பா ஸ்தோத்திரையா, ஒரு நிறைவான சமாதானத்தை கர்த்தர் நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. துக்கங்கள் எல்லாம் முடிந்து போகட்டும் ஆண்டவரே, கவலைகள் எல்லாம் முடிந்து போகட்டும் தகப்பனே. ஏசப்பா மன சஞ்சலங்களோடு, குழப்பங்களோடு, தினம் தினம் பிரச்சனைகளோடு இருக்கிறதான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு இருக்கிறதான ஏசப்பா எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஏசப்பா, நீங்க அந்த இல்லங்களை கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் கர்த்தர் ஆளுகை செய்யுங்கப்பா. எந்தவித சூழ்நிலைகள்ல இருந்தாலும் ஏசப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக ஆவியானவர் அந்த சூழ்நிலைகளுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா, தீர்வு கொடுக்கிற என் தெய்வம் உண்டு என்று உம்மை நம்பத்தக்கவர்களாக, எல்லா சூழ்நிலைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொள்ளத்தக்கவர்களாக என் தேவன் நீங்க ஒவ்வொருவரை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. நிறைவான சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா தங்கி இருக்கட்டும் தகப்பனே. சண்டைகள் வேண்டாம் தகப்பனே. ஏசப்பா, பிரிவினைகள் வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனைகள் வேண்டாம். பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறது வேண்டாம் தகப்பனே. ஏசப்பா, அந்த கடன் சுமைகள் வேண்டாம் தகப்பனே. ஏசப்பா ஆவியானவரே, இந்த பிரச்சனைகள் மூலமாக குடும்பங்களிலே சமாதானத்தை இழந்து நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே, ஒவ்வொருவருக்கும் தேவன் நீங்க சமாதானத்தை கொடுங்க தகப்பனே. ஆவியானவரே, ஏசப்பா, நீங்க சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம் அல்லவா. ஆவியானவரே, இந்த நேரத்தில் கூட யார் உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிறாங்களோ ஆவியானவரே, அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீங்க அற்புதம் செய்யுங்க. ஒரு விடுதலை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்யுங்க ஐயா, கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே. ஆவியானவரே, நீங்க அற்புதம் செய்யுங்க. நாங்க உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வேற யாரும் இல்லை தகப்பனே. ஏசப்பா, நீங்க எங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யுங்க. எங்களுடைய குடும்பங்கள்ல அற்புதம் செய்யுங்க. சமாதானக்காரர் கர்த்தாவே எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க மாற்றுங்கப்பா. கர்த்தாவே, தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க மாற்றுங்க. சண்டைகள் பிரிவினைகள் எல்லாம் வேண்டாம் தகப்பனே. தேவனுடைய நிறைவான சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் தங்கி இருக்கட்டும். ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் தங்கி இருக்கட்டும் தகப்பனே. ஆவியானவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நாம் இவனமாய் கூடி ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். தொடர்ந்து எங்களோடு கூட இந்த ஜெப நேரத்தில் இணையுங்கள். இந்த ஜெபம் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா?
கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒரு சிலராய் சேர்ந்து ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த மாபெரிய ஸ்லாக்கியத்திற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே 38 வருஷமாய் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்த வியாதியஸ்தனை நீர் தேடி சென்று சுகமாக்கினது போல இந்த நாளிலும் ஒவ்வொரு இல்லங்கள் தோறும் ஆண்டவரே வியாதிகளோடு பலவீனத்தோடு வேதனையோடு இருக்கிற ஜனங்களை நீர் தேடி சென்று கர்த்தாவே நீர் அவர்களை விடுதலை ஆக்குவீராக. அவர்கள் உங்களுடைய அன்பை கண்டுகொள்ளக்கூடிய கிருபையை தாங்கப்பா. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உதவி செய்ய உம்மாலே கூடுமே கர்த்தாவே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. உங்களுக்கு கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாள் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை இந்த ஜெபத்திலே எங்களோட இணையுங்கள். உங்களுக்கு தனிப்பட்ட ஜெப விண்ணப்பங்கள் இருக்கும் என்றால் கீழே உள்ள எண்ணிற்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.